அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான தேர்வு நடந்தது. ஸோ இந்த தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் ஏ தமிழ் தகுதி தேர்வுக்கு அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் வீடியோ நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. பார்ட் பி வந்து மெயின் பேப்பர். இதில் நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் சம்மந்தமாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜிகேக்கு ரொம்ப குறைவான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் தான் ஜிகே வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே டிரைவிங் சம்மந்தப்பட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டிரைவிங் தெரியும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா நிறைய கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ புக்கு மட்டும் வச்சு படிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சில வினாக்களுக்கு வந்து விடை கொடுக்க முடியாது. ஸோ எனக்கும் வந்து டிரைவிங் தெரியாது. நான் புக்கு தியரிட்டிக்கலாக படித்து தான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு சில வினாக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னால் வந்து சரியான ஆன்சர் கொடுக்க முடியல, டவுட்டடாக இருக்குது. ரைட்டா? ஸோ இருந்தாலும் அஃபீஷியல் ஆன்சருக்கு வரட்டும், நீங்கள் 100% செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக சொல்லக்கூடிய ஒரு டென்டேட்டிவ் தான். 1-2 முன்னப்பண்ண இருக்கலாம். சப்போஸ் நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் தவிர ஆன்சர் சொல்கிறேன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்கிறத சொல்லாதீங்க. அந்த கொஷினுக்கு என்ன சரியான விடை? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 51வது கொஷனுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா அது தவறாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 51வதுக்கு எந்த ஆப்ஷன் சரி அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசன் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா அதுவும் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. நானும் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஸோ 1-2 முன்னப்பண்ணக்கம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய நாலேஜுக்கு எட்டியபடி நானும் வந்து நிறைய செக் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். ஓரளவுக்கு சரியாக இருக்கும். ரைட்டா? சரி, 51வது கொஸ்டின் பாருங்கள். கார் ஓட்டுநரின் திறமையை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம் அப்படின்றாங்க. ரைட்டா? ஒருத்தரோட திறமையை வந்து ஒரு ஃபேக்டரை வச்சு சொல்ல முடியாது, நிறைய ஃபேக்டரை வச்சு தான் சொல்லணும். ரைட்டா? இங்கே ஆப்ஷனை பாருங்கள். வாகனத்தை சீரான வேகத்தில் செலுத்துவதுன்றாங்க. ஸோ சீரான ஒரு ஸ்பீடில் போகிறாங்கன்னா அவங்க வந்து சரியான ஓட்டுன்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்ணுறது? அப்போ இது வராது. வாகனத்தை கவனமாக செலுத்துறது ஓகே தான். இது ஒன்று மட்டுமே போதுமா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ரைட்டா? வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுசரித்து செல்லுதல் அப்படின்றது மேபி இது வரலாம். ரைட்டா? வாகனத்தை பாதுகாப்பும் போகணும், மற்ற வாகனங்கள் வந்து அனுசரித்து மற்ற வண்டியும் வருதுன்னா அதையும் பார்த்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சி ஆப்ஷன் வரலாம். சில நண்பர்கள் வந்து கவனமாக செலுத்துவது. ஏன்னா சம்டைம் இந்த கவனமாக அப்படின்றது ஒரே வாரத்தில் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ அது வர மாதிரி தோணும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டிரைவிங் த வெஹிக்கிள் சேஃப்லின்னு போட்டாங்க. கேர்ஃபுல்லி சேஃப்லி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கேர் பண்ணுறது பாதுகாப்பாக, சேஃப்னாலும் பாதுகாப்பாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. பை அட்ஜஸ்டிங் அதர் வெஹிக்கிள் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் கூடுதலாக தெரிறதுனால நான் வந்து ஆங்கிலத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு விடை கொடுக்குறேன். ஸோ சி ஆப்ஷன் மேபி வந்து சரியாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? சரி, பி போட்டிருந்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சருக்கு வரட்டும், பார்த்துக்கலாம். 4 சிலிண்டர் என்ஜினில் எல்லா சிலிண்டர்களும் ஒரு முறை பவர் போட்டு அது வந்து சில கட்டாக இருக்குது. பீலை வீல் டேஷ் சுற்றுக்கள் சுற்ற வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. நான் ஆங்கிலத்தில் பார்த்து தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ரைட்டா? சரி, ஓகே. இந்த கேள்விக்கு 52க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 என்பது சரி. 53 பாருங்க. 4 சிலிண்டர் இன்ஜினியர் ஃபயர் ஆர்டர் என்ன பண்ணுறாங்க? இதுக்கு வந்து 1342 பி ஆப்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வளைவுகளை திரும்பும்போது பின்புற சக்கரங்கள் வெவ்வேறு வேகத்தில் செயல்பட வகை செய்வது எது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேபி 54க்கு பி, அதாவது சன் பிளான்ட் கியர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் இதை பற்றி நான் இதனோட அப்சர்வேஷன் கேட்டிருந்தேன். பட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி இவங்க வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ரைட்டா? அது வாகனம் ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பை தருகிறது அப்படின்றதான் இதுக்கான சரியான விடையாக இருக்கும். ஸோ வந்து ஏபிஎஸ் வந்து கேட்டிருக்காங்க. நாம் கூட மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தோம். கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கின்றாங்க. இது வந்து எச்சரிக்கை சின்னம் அப்படின்றது இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினோட லிங்க்கில் தான் 57வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, பொதுவான எச்சரிக்கை சின்னம்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை வச்சு கூட நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இவங்க கேட்ட தமிழ் தகுதியில் வர அடுத்தடுத்த 2 கேள்விகள் ஒரே லெசனில் கேட்குறது, புக் பேக் கொஸ்டினாக கேட்குறது, அந்த மாதிரி தான் கேட்டு லிங்க் பண்ணி கேட்குறது தான் கேட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. பொதுவாக எச்சரிக்கை சின்னங்கள் கண்டால் ஓட்டுநர் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. ஓட்டுநர் கண்டிப்பாக வந்து ஸ்பீடை வந்து குறைக்கணும். ஸோ வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் என்பது இதுக்கு சரியான விடையாக இருக்கலாம். ஸோ அடுத்து 58 பாருங்கள். மலை சாலைகளில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. சம்டைம் வந்து கீழ் நோக்கி வர வாகனங்களுக்கு வந்து வழி விடுவாங்க, மேல் நோக்கி போகிறவங்க கொஞ்சம் ஓரம் கட்டிப்பாங்க. சில நேரத்தில் வந்து மேல் நோக்கி போகிறவங்க வழி கொடுப்பாங்க, கீழ் நோக்கி வரவங்க ஓரம் கட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் தியரிட்டிக்கலாக பார்க்கும்பொழுது பொதுவாக எந்த வாகனங்களுக்கும் முன்னுரிமை கிடையாது. ரைட்டா? ஆம்புலன்ஸை தவிர, ஆம்புலன்ஸை விட்டுடுங்க, அதில் இது வந்து மென்ஷன் பண்ணல. பொதுவாக எல்லாத்துக்கும் ப்ரியாரிட்டி வந்து ஒன்று தான். அது மலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி முன்னுரிமை வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சி ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன்.
இது ஒரு டவுட்டட் கொஷின். உங்களுக்கு வேறு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து சைன், இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சரியாக இருக்குது. அந்த ஆங்கிலமே கொஞ்சம் மாற்றி மாற்றி விட்ருக்காங்க. தமிழில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரைட்டா? இது பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்ஷன்லாம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது பார்க்கிங் பண்ணக்கூடாது, நோ பார்க்கிங், அவ்வளோதான். நோ பார்க்கிங் அப்படின்றதுக்காக இவங்க எவ்வளோ போட்டு நம்மளை குழப்பி வச்சுருக்காங்க. ரைட்டா? சரி, 59க்கு ஏ, வாகனத்தை நிறுத்தலாம் ஆனால் நிறுத்தி வைக்கக்கூடாது, பார்க்கிங் பண்ணக்கூடாது. அதாவது நான் மே ஸ்டாப் த வெஹிக்கிள் பட் நாட் டு பார்க்கிங் பண்ணக்கூடாது. அதுதான் நோ பார்க்கிங்கிறது தான் இதுக்கு மீனிங். பட் ஸ்டாப் ஆகலாம், நிறுத்தலாம், அதுக்கப்புறம் போகலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் பார்க் மட்டும் வந்து பண்ணக்கூடாது. ரைட்டா? த வெஹிக்கிள் சுட் நாட் பி ஸ்டாப்ட் ஆர் பார்க்கிங், நிறுத்தவும் கூடாது, பார்க் பண்ணவும் கூடாதுங்கிறாங்க. ஸோ அந்த மீனிங்கில் வராது. அதுக்கு வந்து 2 கோடு வருது. அதாவது இது வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க, இன்னொரு கோடு போட்டாங்கன்னா நிறுத்தவும் கூடாது, பார்க் பண்ணவும் கூடாது. ஆனால் ஒரு கோடு தானே போட்டிருக்கேன், அப்போ நிறுத்தலாம், பார்க் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஏ ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். அடுத்தது, சாலை சந்திப்பை நெருங்கும் பொழுது அப்படின்றாங்க. ஸோ இது என்னது? ரோட் ஜங்ஷன் நெருங்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ 60வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், வேகத்தை குறைக்க வேண்டும். ஒரு ஜங்ஷன் வருதுன்னா கண்டிப்பாக ஸ்பீடை வந்து குறைக்க வேண்டும். அடுத்தது, வாகனத்தை நிறுத்துவதற்கு முதலில் என்ன செய்யணும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், நான் வந்து தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். ஓகேவா? 61க்கு பி, அதாவது பிரேக் பெடல் அழுத்திய பிறகு தான் கிளட்ச் பெடலை அழுத்த வேண்டும். ரைட்டா? ஸோ இது வந்து சரியாக இருக்கும். கியர் பாக்ஸிலிருந்து வரும் இயந்திர சக்தியை இது பின்னச்சுக்கு எடுத்து செல்கிறது அப்படின்றாங்க. 62க்கு பாருங்கள், சி ஆப்ஷன், இந்த ப்ரொஃபெல்லர் ஷாஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் டிரைவ் சாஃப்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. டிரைவ் சாஃப்ட் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க ப்ரொஃபெல்லர் சாஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ சாஃப்ட் அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஏதோ கெஸ் பண்ணலாம். டீசலை ஃபயரிங் ஆர்டர் படி இன்ஜெக்டருக்கு பிரித்து தருவது எது அப்படின்றாங்க. ஸோ 63க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரித்து தருவது இதுவாக இருக்கலாம். ஸோ அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு லிங்க் இருக்குன்னு. ஒரு கோடு போட்டாங்களா நோ பார்க்கிங்னு சொன்னேன்னா, 2 கோடு போட்டாங்களா அப்போ நோ பார்க்கிங் பண்ணக்கூடாது, நிறுத்தவும் கூடாதுன்னு இருந்துச்சா. ஸோ அதை வச்சு தான் நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ 64க்கு வந்து பி, என்னது? வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ கூடாது. அதாவது ஸ்டாப் பண்ணவும் கூடாது, பார்க்கிங் பண்ணவும் கூடாது. அதை இங்கிலீஷில் பார்த்தா தெரியும் பாருங்கள், டு நாட் ஸ்டாப் ஆர் பார்க் த வெஹிக்கிள். ரைட்டா? அதாவது நிறுத்தவும் கூடாது, பார்க் பண்ணவும் கூடாது அப்படின்றது தான், நிறுத்தி வைக்கவும் கூடாதுன்றது தான். ஸோ ரெண்டுமே வரும். ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ ஒரு கோடா 2 கோடான்றது நம்ம கரெக்டாக பார்க்கணும். மலைச்சரிவுகளில் வாகனம் ஓட்டும் பொழுது, ஏற்கனவே மலைச்சரிவுகளில் நீங்கள் வண்டி போனால் எந்த வாகனத்துக்கு முன்னுரிமைன்னு கேட்டாங்க, அப்படியே மறுபடியும் மலைச்சரிவுக்கே வராங்க, ஒரே கான்செப்டில் இழுக்கிறாங்க. ரைட்டா? 65 பாருங்கள், மலைச்சரிவுகளில் வாகனம் ஓட்டும் பொழுது. 65க்கு சி ஆப்ஷன், கியர் வந்து நியூட்ரலில் ஓட்டக்கூடாது. எப்படி செய்யணுன்றதை தாண்டி எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியர் வந்து நியூட்ரலில் ஓட்டக்கூடாது. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து வளைவுகளில் வாகனத்தை முந்தாதேன்னு போட்டிருப்பாங்க ரோட்டில், அதை தானே போட்டிருப்பாங்க. ஸோ வந்து முந்தக்கூடாது, வளைவுகளில் என்றைக்குமே வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு அபாயகரமான ஒரு இது. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிரும். ஏன்னா முன்னாடி என்ன வருதுன்னு சரியாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நேராக இருக்குன்னா முன்னாடி ஏதாவது ஆப்போசிட்டில் வாகனம் வருதான்னு பார்க்கலாம். ஆனால் வந்து வளைவுகளில் வந்து அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வளைவுகளில் முந்தாதே அப்படின்னு போடுவாங்க. ஸோ முந்தக்கூடாது. 67 அவசர வாகனங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முன்னுரிமை அளித்து வழிவிட வேண்டும். நாம் கூட அதை கேட்டிருந்தோம், ஆம்புலன்ஸ் வரும்போது நீ என்ன செய்வாய், வண்டியை வந்து ஓரங்கட்டி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுன்னு போட்டிருந்தோம் இல்லையா? அது மாதிரி தான், முன்னுரிமை அளித்து வழிவிட வேண்டும். ஸோ அடுத்தது வந்து கிளட்ச் ரைடிங் என்பது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். நான் தியரிட்டிக்கல் சொல்கிறேன், கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள். 68. ஸோ 68 பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், தேவையில்லாமல் கிளட்ச் பெடல் மீது கால் வைத்து ஓட்டுவது. தேவையில்லாமல் வச்சு ஓட்டுறது தான் அந்த கிளட்ச் ரைடிங்கிறது. 69 முக்கிய மாவட்ட சாலையின் ஓரத்தில் மைல்கல்லின் மேற்புறம் எவ்வண்ணம் பூசியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் ரோடு. ரைட்டா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரோடை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் இருக்கும்? 69க்கு பிளாக், கருப்பு. ஸோ கருப்பு வண்ணத்தில் இருக்கும், டி ஆப்ஷன். அடுத்தது முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம், இதுதான் வந்து ஜிகேப்பா.
முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட எங்கே நடந்ததுன்னா பம்பாயில் நடந்தது. ரைட்டா? ஸோ பாம்பே என்பதுக்கு சரி, பி ஆப்ஷன். ஸோ அடுத்து வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டதுன்றாங்க? சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம்ன்றாங்க. ஸோ இந்தியாவோட தேசிய பழம் தெரிஞ்சாலும் நம்மளால் சொல்ல முடியும், மாம்பழம். மா. பிறப்போர்க்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது யார் அப்படின்னா நம்ம திருவள்ளுவர். அதாவது திருக்குறளோட ஒரு வரி. ரைட்டா? வாகனம் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் போது அதன் வேகம் ஒரு நபர் நடக்கும் வேகத்திற்கு குறைந்து விட்டால் உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கியரை வந்து குறைக்கணும். 2வது கியருக்கு வந்த பிறகு மேல் கியருக்கு படிப்படியாக மாற்றம் செய்ய வேண்டும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தின் கிரவுண்டு கிளியரன்ஸ் என்பது அப்படின்றாங்க. ஸோ 75க்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ரியர் ஆக்சில் ஹவுசிங் கீழ் முனைக்கும் தரைக்கும் இடையே உள்ள தொலைவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பி ஆப்ஷன் 75க்கு பி. என்ஜின் முறையாக ஸ்டார்ட் செய்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. 76. ஸோ 76க்கு ஏ. கியர் நியூட்ரல் நிலையில், கியர் வந்து நியூட்ரல் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ பைக்கில் அப்படி தான் நியூட்ரல் இருக்கும்போது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 வீலருக்கு எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ரைட்டா? எனக்கு அப்படி தான் வரும்னு தோணுது. ஏ ஆப்ஷன். 77. ஸோ இது மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா? 77க்கு வந்து பி ஆப்ஷன். கண்டிப்பாக இடது ஓரம் செல்க. கண்டிப்பாக இடது ஓரம் செல்க. கொஷின் நம்பர் என்ன? 77. 77க்கு பி. மஸ்ட் கீப் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். இடது ஓரம் செல்க. ரைட்டா? பி ஆப்ஷன். அடுத்தது இந்த மாதிரி ரயில்வே ரோடு மாதிரி ஒன்று ட்ராக் போட்டிருக்காங்க. 78க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி ஆப்ஷன். பாதுகாப்புள்ள ரயில்வே கேட் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. பாதுகாப்புள்ள ரயில்வே கேட். ஸோ சி ஆப்ஷன் வந்து வரலாம். 78க்கு சி ஆப்ஷன். 79 வாகனத்தில் திடீரென பிரேக் பிடிக்கவில்லைண்ணா, பிரேக் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ 79க்கு வந்து ஏ. கீழ் கியர் மாற்ற வேண்டும். அதாவது கீரை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக் பிடிக்கல அப்படின்னா கீரை குறைச்சிங்கன்னா வண்டியோட ஸ்பீடு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன். 80க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் ரைடிங் செய்வதால் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 80. ஸோ 80க்கு வந்து சி அல்லது ஏ. மேக்ஸிமம் வந்து எரிபொருள் அதிகமாக செலவாகும். ரைட்டா? ஸோ வாய்ப்பு இருக்குது. ஓட்டுநருக்கு வசதியாக உள்ளதுன்னா ஆங்கிலத்தில் போடும்போது டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், வசதியாக இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி வந்து எரிபொருள் அதிகமாக செலவாகலாம் அது கிளச்சு பிடிச்சிட்டு ஓட்டுறதுனால. ரைட்டா? ஸோ சி ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டவுட்டடாக தான் இருக்குது, பார்க்கலாம். இந்த சிம்பிள் இப்போ போட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து என்னன்றாங்க? ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரியும். ஓய்வு இடம் அருகில் உள்ளது. ஓய்வு இடம் அருகில் உள்ளது. இங்கேயே ப்ளஸ்ன்னு போட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலு, இது வந்து ப்ளஸ் போடாதனால ஓய்வு இடம் அருகில் உள்ளது. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்தது சிம்பிள். இந்த சிம்பிள் சின்னம் வந்து எதனை குறிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ கொஷின் நம்பர் பாருங்கள். 82. ஸோ 82க்கு சி. சாலை வலதுபுறமாக வளைந்து செல்கிறது. சாலை வலதுபுறமாக வளைந்து செல்கிறது. சி ஆப்ஷன் வந்து வரலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முதன்மை சாலை கிளைச்சாலை சந்திக்கும் சந்திப்பில் ஓட்டுநர் அப்படின்றாங்க. ஸோ 83க்கு ஏ. அதாவது முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. ஒரு முதன்மை சாலையும் கிளை சாலையும் சந்திக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து முதன்மை சாலையில் வர்றவங்க கொஞ்சம் ஸ்பீடாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் முதன்மை சாலையில் ஏதாவது வாகனம் வரலைன்னா நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது சரி. அடுத்தது பயிற்சி உரிமை வழங்கப்பட்ட தேதியில் எல்எல்ஆரோட வேலிடிட்டி கேட்குறாங்க. ஸோ 6 மந்த் வந்து இருக்கும். விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய அப்படின்றாங்க. இன் எ லைட் சிக்னல் திஸ் மீன்ஸ் டு கெட் ரெடி. நீ போகலாம் அப்படின்றதுக்கு ரெடி ஆகிறதுக்கான அந்த இது லைட்டு கேட்குறாங்க. ஸோ 85க்கு பார்த்தீங்கன்னா ஏ. மஞ்சள் நிறம், மஞ்சள் லைட் இருந்துச்சுன்னா நீ போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பச்சை வந்ததுக்கப்புறம் போயிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ மஞ்சள் வந்து சரி. வாகனத்தை திருப்புவதற்கான ஸ்டீரிங் அமைப்பு எதில் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ 86க்கு வந்து சி. ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி. ஸோ அடுத்தது என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டரும் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ 87க்கு வந்து சி. கிளீண்டர் ஹெட் கஸ்ட்.
இந்த ஹெட்காஸ்ட்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, ரைட்டா. கிளிண்டர்னு போட்டிருக்காங்க, சிலிண்டர், ரைட்டா. சிலிண்டர் ஹெட்காஸ்ட். இந்த ஹெட்காஸ்ட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. ஸோ மேபி சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்வது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 88க்கு வந்து சி ஆப்ஷன், ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்கில் ஒரு கோடு கிராஸாக போட்டிருக்காங்க. ஸோ 89 பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ரைட்டா. ரோட் இஸ் க்ளோஸ்ட் 89க்கு ரோட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கூட சரியாக நீங்கள் புக்கில் இருக்கிறதுக்கு இதில் இருக்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை வந்து குழப்புற மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ சாலை தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வரலாம், ரைட்டா. தடை முடிவு சின்னம் சாலை துறைச்சில்லை. ஸோ சாலை ரோடு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்புறம் மாதிரி சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். இது மாதிரி 2 கிராஸ் போட்டிருக்காங்க, டபுள் கிராஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொன்னோமா மேலே. இது கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்மளை வந்து குழப்புறாங்க, ரைட்டா. 90க்கு வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன். இது வந்து ரோட் ஜங்ஷன், அதாவது 4 ரோடு கிராஸ் ஆகுதில்ல, இப்படி பிரியும், இந்த ரோடு இப்படி போகுது, இந்த ரோடு போகுது, அப்போ ஜங்ஷன் சொல்லுவோம்ல, அதுதான் ரோடு ஜங்ஷன், ரைட்டா. ஸோ ரோடு வந்து ஜங்ஷன், நமக்கு பார்க்குறது ஏதோ இன்ட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது, அது ரோடு வந்து ஜங்ஷன். ஸோ சி ஆப்ஷன் சரியாக வரும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அந்த 50 போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன மீனிங்ன்றாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு உள்ளே ஓட்டணும், 50க்கு மேலே போகக்கூடாது. 50 km/h வேகத்திற்குள் செல்ல வேண்டும். 40, 30, 20 இருக்கலாம், 50க்கு மேலே போகக்கூடாது. ஸோ 50க்கு உள்ளே நீங்கள் வந்து போய்க்கலாம், ரைட்டா. ஸோ அதான் ஸ்பீட் லிமிட் 50ன்னு அர்த்தம் அதுக்கு. பி ஆப்ஷன். 92 பாருங்கள். ஸோ 92க்கு வந்து ஏ ஆப்ஷன், அதாவது கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பவும், கண்டிப்பாக இடதுபுறம், இது வந்து லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இடதுபுறம் திரும்பவும். அடுத்தது டிராஃபிக் சிக்னலில் புறப்படும் பொழுது, டிராஃபிக் சிக்னலில் புறப்படுறீங்க அப்படின்னா அதான் ரெடி பண்ணிக்கிறது மஞ்சள், போகிறது வந்து பச்சை, அதுக்கு முன்னாடி வந்து சிகப்பு இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும் சிகப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது சாலையில் யாருக்கு முன்னுரிமைன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாலையில் யாருக்கும் முன்னுரிமை கிடையாது, எல்லோரும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் போகணும், ரைட்டா. ஸோ அதனால் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டி ஆப்ஷன். நகரப்புற சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது வாகனத்தை திருப்ப என்ன பண்ணுவேன்றாங்க. இதுக்கு எனக்கு சரியான ஆன்சர் தெரியல, ரைட்டா. எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறேன். ஸோ 95 எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. நீங்கள் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். இது ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு தெரியல. 95 ஏதாவது ஒன்று சொல்லலாம், பட் ஆனால் எது சொல்கிறேன்னு தெரியல. நகர்ப்புற சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது வாகனத்தை திருப்ப, நகர்ப்புறங்களில் எப்படி நீங்கள் திருப்புவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது வந்து டிரைவிங் பண்ணுறீங்க சிட்டிக்குள்ளே அப்படின்னா, இங்கிலீஷ் நான் சிட்டி ரோடில் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லிடுங்க. 95க்கு. 96 ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்த என்ன பண்ணணுன்றாங்க. ஸோ இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம இது பண்ணணும் இல்லையா, அதுதான் கெட் பர்மிஷன் ஃப்ரம் த ஆர்டிஓ, ரைட்டா. அப்போ சி ஆப்ஷன், மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். ஸோ அடுத்து வந்து கைகளால் கட்டுப்படுத்தும் மேஜர் கண்ட்ரோல் அப்படின்றாங்க. ஸோ 97க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 97க்கு கியரு, ஸ்டேரிங்கு, கை பிரேக் இது எல்லாமே கையால் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லைன்றாங்க. இந்த டவுன்ஷிப் வந்து இருக்காது, அது நகரையும் போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும், நான் தான் சொன்னால் கொஞ்சம் தமிழ்லே படித்தாலும் சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும், ரைட்டா. ஸோ அதனால் சி ஆப்ஷன் வந்து சரி. முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம், ரைட்டா. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஆந்திரா தான் முதல்ல மொழிவாரி மாநிலமாக பிரிஞ்சுது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் நியமிப்பறாங்க. கோர்ட் எக்ஸாம்ன்றதுனால கோர்ட்டை பற்றி கேட்குறாங்களாமா. ரொம்ப சிம்பிள் தான், ரைட்டா. குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார், ரைட்டா. குடியரசுத் தலைவர். கேளா ஒலியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளதுன்றாங்க. ஸோ வௌவால். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தற்போதுள்ள வாகனங்கள் இந்த BS 342லாம் சொல்கிறாங்கல்ல, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து புகை, வாகன புகையின் வெளிப்படும் நச்சுத்தன்மையின் அளவை குறிக்கிறது தான் இந்த BS எல்லாம். ஸோ அதுதான் அது சி ஆப்ஷன். வாகனத்தில் டர்போ சார்ஜர் பயன்படுத்தப்பட்டுள்ளதன் காரணம் என்னன்றாங்க. 103க்கு சி, சிலிண்டருக்குள்ளே அதிகமாக காற்றை அனுப்ப. இந்த டர்போ அப்படின்னாலே நம்ம சொல்லலாம் காற்றை அனுப்புறதுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ சி ஆப்ஷன். ஓடாமீட்டர் மூலம் ஓட்டுநர் அறிந்து கொள்ளும் விவரம் என்னன்றாங்க. ஓடாமீட்டர்னால் அது எவ்வளோ தூரம் போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது தான், ரைட்டா. வாகனம் ஓடிய
தூரத்தை தெரிஞ்சுக்கலாம். பேட்டரி டெர்மினலுக்கும் கேபிளுக்கும் இடையில் என்ன பண்ணுவாங்கன்றாங்க 105, அதாவது வாஸ்லின் தடவ வேண்டும். ஸோ இது வந்து மின்சாரத்தை கொஞ்சம் அந்த இது பண்ணுறதை இது பண்ணும் ரைட்டா, வாஸ்லின்றது. ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வாஸ்லின் தடவ வேண்டும் அப்படின்றது சரியாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வாகனத்தில் வீல் பேஸ் என்பது வீல் பேஸ்னால் என்னன்றாங்க 106க்கு என்னப்பா 106க்கு ஏ, அதாவது நீள்வாட்டில் முன் மற்றும் வந்து பின் சக்கரங்களில் மையக்கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு தான் இந்த என்ன சொல்கிறாங்க வீல் பேஸ்ன்றது. முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரத்துக்கும் இருக்கும் மையக்கோடு அந்த அளவு தான் வந்து அப்படி சொல்கிறோம். அடுத்தது வாகனத்தை கீழ் நோக்கிய சரிவில் நிறுத்தி வைக்கும் பொழுது அப்படின்றாங்க. ஏதோ ஒரு சரிவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி நிறுத்துவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரில் வந்து போட்டு நிறுத்துவாங்க சில பேர், முதலாவது கியரில் நிறுத்த வேண்டுன்றாங்க. அப்போ வந்து வண்டி மூவ் ஆகாது அந்த கியரில் இருக்கும்போது. இப்போ பைக் கூட நீங்கள் நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கியரில் போட்டு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அது சறுக்கிட்டு போகாது, சக்கரை சுற்றாது இல்லை, அதனால். ஸோ அந்த மாதிரி செய்வாங்கன்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பைக்கு தான் லைசன்ஸ் வச்சுருக்கேன், காருக்கெலாம் வைக்கல. ஸோ எனக்கு தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது இது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது அதிக அளவிலான மோதல்களுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றாங்க. ஸோ ஆக்சிடெண்ட்டுக்கு பெரும்பாலான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லாம் தேடும்போது மனித தவறுகள் அல்லது கவனக்குறைவு அப்படி தான் போடுறாங்க ரைட்டா. ஸோ மனசுனால தான் நிறைய தப்பு நடக்குது, அதாவது மனித காரணங்கள்லாம் இருக்கும். வண்டி பிரேக் டவுன் ஆகுறது, வண்டி ரிப்பேர் ஆகுறது, வண்டி ஏதாவது இது மாதிரி இஷ்யூ வருது ஆக்சிடெண்ட்டை விட டிரைவிங் பண்ணுற மனித தவறுகள் தான் அதிகமாக வந்து ஆகுது ரைட்டா. அதுவும் குடிக்கிறாங்க, இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லலாம். சரி விட்டுருங்க, இவங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸோ ஓட்டுநரின் திறமைக்குறைவு, ஓட்டுநரின் உடல்நலக்குறைவை தாண்டி ஓட்டுநரின் தவறான மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. இது எல்லாமே உண்டு ஆக்சுவலாக. ஓட்டுநரின் திறமைக்குறைவினாலும் நடக்கும், ஓட்டுநரின் உடல்நலக்குறைவினாலும் நடக்கும், ஓட்டுநரின் தவறான மனப்பான்மையினாலும் நடக்கும். பட் இருந்தாலும் அதிக அளவிலான மோதலுக்கு அப்படின்னா ஒரு தவறான மனப்பான்மை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ரைட்டா. அல்லது இவற்றில் எதுவும் இல்லைன்னா கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்களா ராங் மென்டாலிட்டி. ஸோ அதுதான் வந்து மெயின் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் மேபி இருக்கலாம். ஸ்டாப்னா ஸ்டாப்பு தான், ஸ்டாஃப்னா ஸ்டாஃப் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சிம்பிள் பார்த்துருப்பீங்க ரைட்டா. ஸோ பி ஆப்ஷன், அதாவது நில் அப்படின்னு அர்த்தம், ஸ்டாஃப்னா நில். மஞ்சள் கோடு, இது கூட நம்ம மோக் டெஸ்ட்டில் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். 2 மஞ்சள் கோடுகள் தொடர்ச்சியாக போட்டால் என்ன, ஒரு கோடு போட்டால் என்ன அர்த்தம், விட்டு கோடு போட்டிருந்தாங்கன்னு என்ன அர்த்தம், இதெல்லாம் 8ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஆனால் இவங்க டைரெக்டாக வந்து அந்த நம்ம புக்கில் படிக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் கொடுக்கல, இவங்க கொஞ்சம் உல்ட்டா பண்ணி தான் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் புக்கில் படித்தாலும் இவங்க கொடுக்குற ஆன்சரை படிச்சிங்கன்னா என்ன வேறு மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தான் தோணும். ஸோ 110க்கு ஏ, அதாவது இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, மே கிராஸ் த ஹெலோ லைன் இஃப் நெசசரி. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அர்ஜெண்ட்டாக இருந்தால் ரைட்டா, அப்போ வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா. அது வெளிச்சம் குறைவு அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இஃப் நெசசரி தேவைப்பட்டால் உங்களுக்கு தான் அவசரம் இது இருந்துச்சுன்னா நீங்கள் மே கிராஸ் த எல்லோ அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மேபி வந்து முதல் ஆப்ஷன் வந்து சரியாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஏ ஆப்ஷன், தேவைப்பட்டால் மஞ்சள் கோட்டை கிடக்கலாம், தேவையில்லாமல் கிடக்கக்கூடாது. அடுத்தது என்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் இது பொருத்தப்பட்டுள்ளதுன்றாங்க. 111க்கு சி. இன்ஜின் ஆயில் பம்பா, இன்லெட் எக்ஸாட் வால்வுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க, அவர் போட்டிருக்காரு. 111க்கு ஏ, 111க்கு ஏ, இந்த இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வுகள். ஸோ இதுதான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ 111க்கு ஏ மேபி வரலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எரிபொருளில் உள்ள தூசிகளை இது வடிகட்டி சுத்தப்படுத்துகிறதுன்றாங்க. 112க்கு வந்து பி, டீசல் ஃபில்டர். 113க்கு ஸ்ப்ரிங் ப்ராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் அப்படின்னு போட்டிருக்காங்களா. 113 டவுட்டு தான். ஸோ 113 டவுட்டட் கொஷின் தான். ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல, இந்த கொஷினும் டவுட்டட் கொஷின் தான். உங்களுக்கு இது எக்ஸாக்டாக ஆன்சர் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகே. 113க்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சதுன்னா. 114, ஸோ 114க்கு வந்து சி ஆப்ஷன், அதாவது வாகனத்தில் மின்சாரத்தை ஏற்பட்டால் என்ன பண்ணால் பேட்டரோட கேபிளை வந்து இணைப்பு ஃபஸ்ட்டு துண்டிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சி ஆப்ஷன் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்டுநர் கண்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்கணும் அப்படின்னா பார்வை ஒரே இடத்தில் தேங்க விடாமல் வலது இடதுபுறம் நீண்டும் குறுகியும் இருக்குமாறு பழகி கொள்ள வேண்டும்ன்றாங்க. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். கிராம சாலை கிலோமீட்டர்
கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் அப்படின்றாங்க. 116. ஆமாம், இதில் வந்து எதுவும் இல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் 3 ஆப்ஷனும் இல்லையா அப்படின்னா, நான் நெட்டில் நிறைய டைம் வந்து செக் பண்ணிட்டேன். இளஞ்சிவப்புன்னு போட்டிருக்கான் அல்லது ஆரஞ்சுன்னு போட்டிருக்கான். இங்கிலீஷில் தான் போட்டிருக்காங்க. ஒரு கல் இருக்குன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இளஞ்சிவப்பு அல்லது ஆரஞ்சு போட்டிருப்பாங்க. அதான் கிராம சாலை அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ரைட்டா? டிஸ்ட்ரிக்ட் சாலை, ரூரல் ரோடு, ஆங்கிலத்தில் ரூரல் ரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க எந்த இதுலையுமே இளஞ்சிவப்பு அல்லது ஆரஞ்சு இந்த 2 கலருமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எதுனாங்க? உத்தரப்பிரதேசம். இது ஜிகே கொஷின்ப்பா. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள்னால் சேலம் மாவட்டம், இரும்பாலேயே அங்கே இருக்குது. ஸோ அடுத்து மாநில நெடுஞ்சாலையில் ஓரத்தில் உள்ள மைல்கல்லில் மேற்புறம் எவ்வர்ணம் பூசப்படுது? டிஸ்ட்ரிக்ட் சாலையும் கேட்டாங்க, ரூரல் சாலையும் கேட்டாங்க, ஸ்டேட் சாலை 3மே கேட்டாங்க. தேசிய சாலை மொத்தமே 4 கல் தான் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க நெட்டில். அதில் 3 கல் இவங்க கேட்டானுங்க. ஸோ 119க்கு சி ஆப்ஷன் பச்சை. ரைட்டா? பச்சை எதுக்கு? ஸ்டேட்டுக்கு வந்து பச்சை. தி சைன் இந்த சிம்பிள் போட்டிருக்காங்களே, இது என்ன சொல்லுது அப்படின்றாங்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறதுன்றாங்க. ஸோ கொஷின் நம்பர் பாருங்கள். கொஷின் நம்பர் 120க்கு பி ஆப்ஷன். கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பக்கூடாது. வலதுபுறம் திரும்பக்கூடாது. ஏன்னா வலதுபுறத்தில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஸோ ரைட் சைடு வந்து திரும்பக்கூடாதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை கவுத்து கீழே போட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி போட்டாங்கன்னா 121க்கு என்னென்னா இதுதான் கிவ்வே, வழிவிடுன்னு அர்த்தம். கிவ்வே வழிவிடு. ரைட்டா? வழிவிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது திஸ் சிம்பிள் இண்டிகேட். இந்த ரயில் ரோடு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சரியாக இருக்குது. அன்கார்டட் ரயில்வே கேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சரியாக இருக்கும். தமிழில் பார்க்கும்போது நமக்கு சரியாக புரியல. பாதுகாப்பற்ற ரயில்வே கேட் அப்படின்னு போட்டிருக்காங்கப்பா. அன்கார்டட் ரயில்வே கேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 122க்கு சி ஆப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இஃப் த ஃப்ரண்ட் டயர்ஸ் பஸ்ட் வில் டிரைவிங். முன்னாடி டயர் வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து முன்னாடி டயர்னா வண்டி ஏதாவது இது மாதிரி ஆகிறதுக்கு இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆடும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஆச்சுன்னா ஸ்டீரிங் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும், வண்டி ஆடக்கூடாதுன்றதுனால. மேபி அது வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சி ஆப்ஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உண்மையிலே டிரைவராக இருந்துச்சுன்னா, உண்மையிலே டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கிறவங்கள நான் கேட்கலப்பா. நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி. 124 ஓட்டுநர் மதுபானம் அல்லது போதையூட்டும் பொருட்கள் அருந்ததுன்னா என்ன நடக்கும்ன்றாங்க. ஸோ ஒரு சாராயம் குடித்தா என்ன நடக்கும்? மூளையின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது, ஆக்சிடெண்ட் அதிகமாகும். ரைட்டா? இது வராது. மூளையின் முடிவெடுக்கும் தன்மை பாதிக்கப்படுது, இதுவும் வராது. ஸோ அப்போ மூளையின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது? ஆக்சிடெண்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ பி ஆப்ஷன். திஸ் சிம்பிள் மீன்ஸ் அப்படின்றாங்க. 125க்கு பி மஸ்ட் டர்ன் டு ரைட் சைடு. ரைட்டா? ஸோ கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பவும் அப்படின்றாங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக வந்து 75 கொஸ்டினுக்கு ஒரு டென்டிவான ஆன்சர் கீ தான் நான் சொல்லியிருக்கேன். மேபி 1-2 முன்ன பெண்ணை இருக்கலான்றதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒர்க்கிங் டேஸில் நமக்கு 2 நாளே வந்து ஆன்சரை கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவசரத்துக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் நண்பர்கள் ஆன்சர் கீ போடுங்க, ஆன்சருக்கு நான் ஆக்சுவலாக தமிழ் தகுதிக்கு போட்டேன். அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பார்ட் பி போடுங்க, அடுத்த பார்ட் 2 போடுங்க, மெயின் பேப்பருக்கு வந்து நீங்கள் ஆன்சர் கீ போடுங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவசரமாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிராஸ் செக் பண்ணி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு சரியாக இருக்கும். 1-2 முன்னப்பின இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு நான் ஏதாவது தப்பாக சொல்லி உங்களுக்கு அதுக்கு சரியான விடை தெரிஞ்சதுன்னா கொஸ்டின் நம்பர் போட்டு அதுக்கு சரியான விடை என்னவோ அது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.